நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான். எப்படி இருந்துச்சு எக்ஸாம்லாம்? எக்ஸாம்னா இது ஈஸியாக தானே இருந்துச்சு. ஆனால் பால் பாயிண்ட் லெட்டு அவங்க கொடுத்தது மட்டும் பால் சைஸ் கம்மியாக இருந்தனால சீக்கிரமாக பபிள் பண்ண முடியலண்ணா. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆஃப்டர் தட் எக்ஸாம்? ஆஃப்டர் தட் நல்லா பண்ணியிருக்கேண்ணா. ஓகே, கோச்சிங் சென்டர் படிச்சீங்களா இல்லை? கோச்சிங் சென்டர் தானா. எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? அது தெரியல, நான் ஆன்சர் கீ பார்த்தா தானே தெரியும். சரி, ஓகே. எப்படி இருந்துச்சு எக்ஸாமு? எல்லாம் மேத்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பயாலஜியில் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாம்? அது ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப். கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணி படிச்சீங்களா இல்லை வீட்டில் இருந்து படிச்சீங்களா? கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர். கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதா? ஓகே, நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க. இப்போ ஆஃப்டர் கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? மேத்ஸ் தான், ஃபுல்லாகவே மேட்சாக தான் இருந்துச்சு. ஓகே தான். ஃபர்ஸ்ட் டைமாக எப்படி? ஃபர்ஸ்ட் டைம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இப்போ கொஸ்டின் பேப்பருக்கும் எப்படி எதுவும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? பரவாயில்ல, ஓகே. படிச்சிருந்தா ஈஸியாக இருக்கும். படிச்சிருந்தா ஈஸியாக. கோச்சிங் சென்டரா இல்லை வீட்டில் இருந்தீங்களா? நான் வீட்டில் இருந்தேன். பண்ணுறீங்க பயாலஜி ஈஸியாக தான் இருந்துச்சு, மற்றபடி கொஞ்சம் கஷ்டம். கோச்சிங் சென்டரா இல்லை வீட்டில் இருந்து படிச்சிங்களா? வீட்டில் இருந்து. வீட்டில் இருந்து. கொஸ்டின் எல்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க? ஈஸியாக தான் கேட்டாங்க. 12th NCERT-ல தான் கேட்டிருந்தாங்க. பயோ ஈஸியாக தான் இருந்துச்சு. கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணி படிச்சிங்களா இல்லை வீட்டில் இருந்து படிச்சிங்களா? வீட்டிலேருந்து படித்தேன். வீட்டில் இருந்து படிச்சிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? கெமிஸ்ட்ரி நல்லா இல்லை, ஃபிசிக்ஸ் நல்லா இருந்துச்சு, பயாலஜி நல்லா இருந்துச்சு. எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷனில் எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே. பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் மாற்றம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இப்போ கொஸ்டின் பேப்பருக்கும் எப்படி எதுவும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? பரவாயில்ல, ஓகே. படிச்சிருந்தா ஈஸியாக இருக்கும். படிச்சிருந்தா ஈஸியாக. கோச்சிங் சென்டரா இல்லை வீட்டில் இருந்தீங்களா? நான் வீட்டில் இருந்தேன். ஓகே சார். கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு. பயாலஜி? பயாலஜி, ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருந்துச்சு. பயாலஜி, கெமிஸ்ட்ரி ஓரளவு ஓகே. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எக்ஸாம் ஆஃப்டர் எக்ஸாம்? ஓகே, ஃபிசிக்ஸில் மார்க் வந்தால் பெட்டராக இருக்கும். எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறது? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? 550 500. கோச்சிங் சென்டரில் படிச்சிங்களா இல்லை கோச்சிங் நான் படித்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி? ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக ஃபஸ்ட்டு ஈஸியாக இருந்துச்சு, இப்போ போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஹவு டு யூ ஃபீல் லைக் ஓகே தட்? ஓகே. பயாலஜி வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி மாட்ரேட்டு, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. நீங்கள் கோச்சிங் சென்டரில் படிச்சிங்களா இல்லை வீட்டில் இருந்து படிச்சிங்க? வீட்டில் தான் படித்தேன். ஸ்கோர் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? எந்த மாதிரி ஸ்கோர் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படி அக்செப்ட் பண்ணுறீங்க? 500 600. மாடரேட்டாக இருந்துச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆஃப்டர் எக்ஸாம்? சீட் கிடச்சிடும். சீட் கிடச்சிருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓகே, கோச்சிங் சென்டரில் படிச்சிங்களா இல்லை வீட்டில் இருந்து படிச்சிங்களா? வேதாந்த் கோச்சிங் சென்டர். வேதாந்த் கோச்சிங் சென்டர். கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸெப்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சா இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சா? இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் இருந்தது. பயாலஜி, கெமிஸ்ட்ரிலாம் ஈஸியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் மாடரேட். எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்களா இல்லை? ஃபர்ஸ்ட் டைம். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் மாடரேட் தான், நல்லா இருந்தது. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது எனக்கு. கெமிஸ்ட்ரி ஓரளவு ஈஸி. எப்படி வீட்டில் இருந்து படிச்சிங்களா? கோச்சிங் சென்டரில் எதுவும் ஜாயின் பண்ணி? யூடியூப் லைவ் கிளாஸ் தான் பார்ப்பேன். யூடியூப் லைவ் கிளாஸில் எப்படி இருக்கு? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் இப்போ இங்கே கொஸ்டின் பேப்பர் பார்க்குறதுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை அதே ப்ரிப்பேர் பண்ண அளவுக்கு வந்திருக்கா? எப்படி எக்ஸெப்ட் பண்ணுறீங்க? எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவீங்கிற உங்கள் எக்ஸெப்டேஷன் எப்படி இருக்கு? பார்க்கணும், மார்க் வந்தால் தெரியும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொஸ்டின் வந்துருந்துச்சா? எப்படி வந்துருந்துச்சு கொஸ்டின்லாம்? கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் டஃப்பாக வந்து எக்ஸெப்ட் பண்ண அளவுக்கு இருக்குதா கொஸ்டின்லாம்? எது ஈஸியாக இருந்துச்சு, எது கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? பயாலஜி ஈஸியாக இருந்தது. கெமிஸ்ட்ரி தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஓகே, எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு 400 500 வரும். கோச்சிங் சென்டரில் படிச்சிங்களா இல்லை வீட்டில் இருந்து படிச்சிங்களா? கோச்சிங் சென்டர் தான். என்ன கோச்சிங் சென்டர்? ரீச் அகாடமி, பெரம்பலூர். போன இயரை விட கொஞ்சம் மாடரேட்டாக. அப்போ செகண்ட் டைம் பண்ணுறீங்க எக்ஸாம்? செகண்ட் டைம். வீட்டில் இருந்து படிக்கிறீங்களா எப்படி? இல்லை, இன்ஸ்டியூட் தான். ஓகே, நீங்கள் எக்ஸெப்ட் பண்ண அளவுக்கு கொஸ்டின் இருந்துச்சா இல்லை அதை விட எதுவும் மாடரேட்டாக வந்திருக்கா? இல்லை போன இயர் கம்பேர் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகே.